வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரொஃபஸர் நிஃப்டி. நான் ராஜ்குமார் கதிர்வேல், டீம் ஆர்டிஎஃப்பில் இருந்து. மார்ச் 2வது வாரத்தில் என்டர் ஆகிறோம். மார்ச் முதல் வாரம் ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்ட மாதிரி உலக பங்கு சந்தைகள் வீழ்ச்சியை சந்திச்சுது. இந்த வீழ்ச்சி வரக்கூடிய நாட்கள்லையும் தொடருமா அல்லது ஒரு முக்கியமான இடத்திலிருந்து திரும்புவதற்கு அப்சைடில் ஒரு 25,000 அல்லது 25,100 அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி போவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குமா, ரிலீஃப் ரேலி ஏதாவது கொடுக்குமா, இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட பார்க்க முடியுது. போன வாரம் குரூடாயிலுடைய ப்ரைஸ் 35% உயர்ந்திருக்கு. 1983க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குயிக் அப்சைட் மூவ் அப்படிங்கிறது போன வாரம் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு காரணம் போயிட்டு இருக்கக்கூடிய ஈரான் வார். யுஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான் இவங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் போச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் மிரட்டலாக மாறிச்சு. அந்த மிரட்டல் இப்போது போர் சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒருத்தரை மாற்றி தாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதனால் குரூடாயிலுடைய சப்ளை இங்கே பாதிக்கப்படுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நீர் வழித்தடம் இருக்குது ஈரானில், பக்கத்தில் கடற்பகுதியில். உலகத்துக்கு தேவையான இந்த குரூடாயிலுடைய அளவுகள் இருக்கும் இல்லையா, அதில் 20% அந்த நீர்வழித்தடம் வழியாக தான் வருது. த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற வழியாக தான் வருது. முக்கியமாக யூரோப்புக்கெலாம் அந்த வழியாக தான் போகுது. ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் அது வழியாக தான் வருது. அப்போது அந்த வழித்தடத்தை இந்த ஈரான் இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க. எதையும் அலோவ் பண்ணுறதில்ல. எக்ஸப்ட் அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேங்கர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் இது ஏற்பட்டுச்சு. இதனால் குரூடாயிலுடைய ப்ரைஸ் சடனாக ஸ்பைக் அடிச்சுது. போன வெள்ளிக்கிழமை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் பயங்கரமான ஒரு எஸ்கலேஷன் குரூடாயிலுடைய ப்ரைஸ். இன்னொரு ரீசன், இந்த கத்தாருடைய ரிஃபைனரிஸ் செக்மெண்ட்டில் ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க இந்த ஈரான் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அவங்க மேலேயும் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ட்ரோன் அட்டாக் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாயில், பஹ்ரைன், இந்த மாதிரி கத்தார், குவைத்து, இந்த மாதிரிலாம் ட்ரோன் அட்டாக் அவங்களுடைய எதிரிகள் அப்படின்னு அவங்க வகைப்படுத்தக்கூடிய யுஎஸ், இஸ்ரேல், அவங்களுடைய எம்பசி, அவங்களுடைய கான்சுலேட்ஸ் இல்லை அவங்களுடைய அஃபீஷியல்ஸ் இருக்கக்கூடிய பகுதியை தாக்குறதா சொல்லிட்டு இவங்க ட்ரோன் அட்டாக் அந்தந்த நாடுகள் மேலே பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் தோ அவங்க எல்லாமே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸாக இருந்தாலும். இதில் இந்த கத்தார் ரிஃபைனரி செக்மெண்ட் பாதிக்கப்பட்டனால அவங்க ப்ரொடக்ஷனை கட் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ரொடக்ஷனை கட் பண்ணி வைக்கிறனால சப்ளை அந்த இடத்துல குறையுது இல்லை, ஸ்டாப் ஆகுது. ப்ரொடக்ஷனே அந்த இடத்துல கட் ஆகுது. இதுவும் ஒரு ரீசன். இது ரெண்டுமே சேர்ந்து குரூடாயிலுடைய ப்ரைஸை வித்தின் அ வீக்கில் 35% அப்படிங்கிற மாதிரி எஸ்கலேட் பண்ணியிருக்கு. இது 1983க்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேஸ், இந்த வேகத்தில் இந்த ப்ரைஸ் குரூடாயிலுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இப்போ தான். இன்னும் 2022 ரஷ்யா, உக்ரைன் இவங்களுக்கு இடையில் போர் சூழ்நிலை ஏற்பட்டு போர் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அந்த டைமில் குரூடாயிலுடைய ப்ரைஸ் $129 அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்துச்சு. இப்போது போகக்கூடிய இந்த ஆன்கோயிங் ஈரான் வார் இது அப்படியே தொடரும் பட்சத்தில் அந்த $130 அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் பண்ணி $150 அப்படிங்கிற அளவுக்கு உயரும் அப்படின்னு மார்க்கெட்டில் கணிக்கப்படுது. இப்போ ஆல்மோஸ்ட் $92 கிராஸ் பண்ணிருச்சு போன வெள்ளிக்கிழமை. $100, $110 அப்படிங்கிறது திங்கள், செவ்வாய் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மார்க்கெட் கணிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ $150 அப்படிங்கும்போது அது உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக. இந்த போர் பதற்றம், போர் சூழ்நிலை ஒரு தேசத்தை எந்தளவுக்கு அழிக்கும் அப்படிங்கிறதுக்கு
இந்த எனர்ஜி ப்ரைஸ், இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ஒரு இதாக சொல்லலாம். அது இப்போ போகக்கூடிய மிடில் ஈஸ்ட்டில் ஈரான் வார்னால் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது எக்கனாமிக் ஸ்லோ டவுன், பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போய் நிற்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வரும்பொழுது ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி போகும். இது தொடரும் பட்சத்தில் கேஸ்கேடிங் எஃபெக்டில் ஒவ்வொரு நாட்டையும் இது வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். கத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போர் வந்து நிறுத்தத்துக்கு வந்தால் கூட நாங்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு எங்களுக்கு வந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பங்குச்சந்தையுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சாப்பியாக இருக்குது. அப்பப்போ வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் அப்சைட் மூவ் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் ஷாக் வச்ச மாதிரி. தென் அந்த அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட்டை பயன்படுத்தி திரும்ப செல் ஆஃபுக்கு தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,373 அப்படிங்கிற ஒரு ஏடிஹெச் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அந்த 26,000 கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஈவன் தோ இந்த வாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 25,800 ப்ரீச் பண்ணி டவுன் சைடில் வரும் பொழுது 25,300, 25,000 அப்படிங்கிறதெல்லாம் டிசிசிவாக பிரேக் பண்ணி 2 முக்கியமான புள்ளிகளை நிஃப்டி இழந்திருக்கு. புல்ஸுக்கு ஃபேவரான புள்ளிகள் அது. ஒன்று 24,950 அப்படிங்கிற ஒரு லெவல், இன்னொன்று 24,763 அப்படிங்கிற ஒரு லெவல். இந்த 2 லெவலையும் இழந்தது புல்ஸுக்கு ஃபேவரான விஷயம் கிடையாது. அதைத் தொடர்ந்து 24,432.70 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருந்தது. 2025 செப்டம்பரில் கொடுத்திருந்த லோ அதுதான் அந்த மந்த்துடைய ஓப்பனும் கூட. அதையும் பிரேக் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி 24,337 அப்படின்னு ஒரு லெவலை நிஃப்டி கொடுத்துருந்தது. அந்த லெவலையும் பிரேக் பண்ணி இப்போது 24,305 அப்படின்னு ஒரு லெவலை லோவாக ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்கு நிஃப்டி. க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,450 அப்படிங்கிற அளவுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த 24,305 அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரீசெண்ட் லோவை பிரேக் பண்ணாங்கன்னா 24,060 24,000 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. அது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை அவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 23,796 23,808 796 அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்சைடில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக செல் ஆஃப் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது ஃபர்தராக 23,512 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து டெஸ்ட் பண்ணோம். அண்ட் அந்த இடத்துல திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் அப்சைடில் கொடுக்குது. தென் அகைன் ஃபாலை கண்டினியூ பண்ணுது அப்படின்னா 23,108 அப்படிங்கிறது தொட்டு விட வந்து தூரத்தில் தான் இருக்குது, பேரிஷான நேச்சரில். இல்லை ஒரு ஆப்டிமிசம், ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஈரான் சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது. இந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து தவிர்க்கப்படுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படுது. இல்லை வந்து ரஷ்யா மேலே வந்துட்டு ஆயில் சாங்ஷன்ஸ் தடைகள் போட்டிருந்தாங்க யுஎஸ். அவங்கக்கிட்ட யாரும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யுஎஸ் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ட்ரெஷரி பில் செக்ரட்டரி யூஎஸில் இருக்கக்கூடியவர் ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு மேலே ஆயில் சாங்ஷன்ஸ் போட்டிருந்ததை நாங்கள் இப்போ வந்துட்டு திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அவங்க இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸை குறைக்கிறதுக்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஈரான் வார் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது, போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர் அதுக்கு வராங்க. அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீர்வழித்தடம் திறக்கப்படுது.
இப்படிங்கிற மாதிரியான ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் அதை அல்ட்ரா புல்லிஷாக எடுத்துகிட்டு பாசிட்டிவாக சென்ஸ் பண்ணி அப்சைடில் மூவ் ஆகும் ஈக்விட்டி மார்க்கெட். அதே நேரம் குரூடாயிலுடைய மார்க்கெட் ஒரு 10 to 15% சடனாக ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் இந்த மாதிரியான நியூஸ் செய்திகள் ஏதாவது வருதா அப்படிங்கிறத ஒரு கவனமாக வந்து நம்ம பார்த்துக்கணும். ப்ரெசண்ட்டாக 24,450 இருக்கக்கூடிய நிஃப்டி புல்லிஷ் கேஸில் போகணும் அப்படின்னா ரீசெண்டாக வந்துட்டு ஸ்விங் ஹை வந்து 24,864 கொடுத்துருந்தாங்க. அந்த 864க்கு மேலே வரணும். 24,942 அப்படின்னு ஒரு லெவல் அப்சைடில் இருக்குது. 25,083லேருந்து 25,095 அப்படிங்கிற ஒரு ஜோனை அவங்க கடந்து வரணும். அதுக்கடுத்து 25,360 ஒரு லெவல் இருக்குது. 25,593 அப்படிங்கிற ஒரு லெவல் அப்சைடில். அண்ட் 25,630லேருந்து 25,784 அப்படிங்கிறது ஒரு ஜோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை கடக்காத வரைக்கும் இந்த புல்ஸ் மேலே வர்றதை நம்ப முடியாது. அவங்க ஜென்யூன் புல்ஸா இல்லை ஃபேக் புல்ஸா, ரிலீஃப் ரேலியா, ரிட்ரேஸ்மெண்ட் ரேலியா, அப்சைடில் ஏதாவது மேலே வந்தது அப்படின்னா திரும்ப அந்த இடத்த தாண்டாத வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக செல் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த பேர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அந்த வேல்யூ, அந்த ஜோன் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா 25,630லேருந்து 784 அப்படிங்கிற அந்த ஜோன். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உலக பங்குச்சந்தையும் சரி, இந்திய பங்குச்சந்தையும் சரி ஒரு வீழ்ச்சியை சந்தித்து, ஒரு பிரளயத்தை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் மிஸ்டர் ட்ரம்ப் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலிருந்து வரக்கூடிய அறிவிப்புகளாக இருக்கட்டும், ஈரானில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு கலந்து பார்க்கும் பொழுது ஒரு அன்கிளியர்டு சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் நிலவுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஈரான் வந்து த ஃபெல்லோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அப்பாலஜிஸ் கேட்டிருக்காங்க. என்ன, இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்த ஒரு தாக்குதல். இது மாதிரியான தாக்குதல்கள் இனிமேல் நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், நடந்ததுக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு ஈரானில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மிஸ்டர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணதில் பயந்து ஈரான் வந்து இப்போ அவங்கக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அவங்க எங்ககிட்ட அன்கண்டிஷ்னல் சரண்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தவிர இது வரைக்கும் நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 8 போர்களை வந்து நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையும் அடிச்சிருக்காரு மிஸ்டர் ட்ரம்ப். வெர்பல் வார் இப்போ போகுது. கூடவே வந்து ட்ரோன் அட்டாக் அப்பப்போ நடக்குது, மிசைல் அட்டாக் நடந்துகிட்ருக்கு. ஈவன் தோ இவர் வந்து அப்பாலஜிஸ் கேட்டு நாங்கள் இனிமேல் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அறிவிப்பு வந்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே திரும்ப அட்டாக் நடந்திருக்கு இந்த நியர்பை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் ஃப்ரம் ஈரான். ஸோ சொல்கிறது ஒரு மாதிரியும் செய்கிறது ஒரு மாதிரியும் இருக்குது. இவங்க வந்து நான் உங்களை அட்டாக் பண்ண போகிறதில்ல, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய எதிரிகள் இருக்காங்க இல்லையா, நாங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இந்த போர் சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது, இந்த போரை முடிச்சுட்டு நான் யூஎஸ் ட்ரூப்பை நான் வந்து ஈரானுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மொத்தமும் எங்களுக்கு தான் சேரும், எங்களுக்கு தான் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார தோரணையிலையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அன்கிளியர்டு சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும், இந்த சண்டே வரைக்குமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த தாக்குதல்கள் தொடரும் பட்சத்தில் பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டாம். போன வாரம் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பங்குச்சந்தையில் நிஃப்டி எவ்வளோ வந்து லாஸ் பண்ணாங்க அப்படின்னா 2.89% வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டி ப்ராட் இண்டெக்ஸ். ஹை வந்து 24,989 அப்படிங்கிற லெவலையும், லோ வந்து 24,305 அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துருக்கு. என்ன சொல்லப்போனால் 24,989லேருந்து 25,159 ஒரு பெரிய கேப் இருக்குது அப்சைடில். அந்த கேப்பை வந்துட்டு மார்க்கெட் மறக்காது, அதை ஃபில் பண்ண தான் செய்யும். இந்த கேப் வில் பி ஃபில்டு சூனர் ஆர் லேட்டர்.
இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்சைடில் இருக்கக்கூடிய கேப். அதுக்கடுத்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 3.14% டவுன். சார்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல. தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க தான் போன வீக் வந்து கொஞ்சம் சிங்கிள் ஹேண்டட்லி இந்த இண்டெக்ஸை ஹோல்டு பண்ணி வச்சது இந்த பாகுபலி ஸ்டாக் ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸும் வந்துட்டு கைவிட்டிருந்தாங்க அப்படின்னா 24,000 அப்படிங்கிறத டவுன் சைடில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே பார்த்துருந்துருக்கோம் நிஃப்டி. இவங்க முதல்ல ஒரு 3 நாள் வந்து ஒரு பேரிஷான நேச்சரில் தான் இருந்தாங்க. தென் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு 1307 அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் இருந்து திரும்ப எஸ்கலேட் ஆகி மேலே வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக 1404 அப்படிங்கிற அளவுக்கு ரிலையன்ஸ் வந்துட்டு கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரிலையன்ஸ் இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் வந்துட்டு இன்னமும் கீழே விழுந்திருக்கும். அடுத்து இன்னொரு இருக்கக்கூடிய மேஜரான ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு இவங்க வந்து நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை மாதிரி. இவங்க வேலை செஞ்சாலும் படுபயங்கரமாக வேலை செய்வாங்க, எதர் அப்சைட் ஆர் டவுன் சைட் ரெண்டுலேயுமே. அப்போது போன வீக்கில் வந்து த பிக்கெஸ்ட் ட்ராகர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க் 4.75% வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க் வந்து ட்ராப் ஆகிருக்கு. இது ஒரு பேரிஷான நேச்சரில் வந்து இண்டெக்ஸை கீழே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்ததுக்கு இவங்க தான் மிக முக்கியமான காரணம். இவங்களோட வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்தாலும் பட் பிகாஸ் ஆஃப் த ஆன்கோயிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால் இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பேரிஷான நேச்சரில் தான் ட்ரேட் ஆச்சு. அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு பேரிஷான கேஸில் தான் ட்ரேட் ஆச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3.46% டவுன். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் விடாமல் மேலே வந்துகிட்டே இருந்தது. ஒரு எக்கானமி, ஒரு கண்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதோடைய வெளிப்பாடு வந்துட்டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்துட்டு ஃப்ளோரிஷ் ஆகும், பயங்கரமாக வந்துட்டு உயர்வை பார்க்கும். அதே நேரம் எக்கானமியில் இந்த பொருளாதாரத்தில் இல்லை தேசத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் எதில் பாதிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் பாதிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் காட்டுறது பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் போன வீக் வந்து 4.54% டவுன். நிஃப்டி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்யூ பேங்க்ஸ், சரிங்களா, பொதுத்துறை வங்கிகள், அவங்க 6.48% இழந்திருக்காங்க. 6.48% ரொம்ப ஹையஸ்ட்டு லாஸிங் ஸ்ட்ரீக் இது. இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸ், பொதுத்துறை வங்கிகள் இந்த மாதிரி வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க போன வீக்கில். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 4.19% அப்படிங்கிற அளவுக்கு போன வீக் வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டெக்ஸ் 4.37% வீழ்ச்சியை பார்த்துருக்காங்க. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் கொஞ்சம் ரொம்ப அன்யூஷுவலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ். உங்களுக்கு ப்ராட் இண்டெக்ஸ் கீழே விழுந்து கிடக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு தலை குப்புற. இந்த ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.54% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 2.91% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கடுத்து ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு 1.52% அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கவரி, ஒரு ஹோல்டிங், நாட் ரெக்கவரி ஆக்சுவலி. ஒரு அவங்க டீப்பாக கீழே இறங்கி தான் வந்திருக்காங்க. வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி தான் வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹோல்டு பண்ணுறாங்க அந்த ஒரு லெவலில் அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் வந்துட்டு ட்ராக் ஆகிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் இண்டெக்ஸ் வந்துட்டு கீழே விழுந்திருக்கும். ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு ஹோல்டு பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பேங்க்ஸுக்கும் ஐடியும் வெயிட்டேஜ் அதிகம் இண்டெக்ஸில். இந்த பேங்க்ஸும் ஐடியும் சேமாக வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் கீழே விழுந்தாங்கன்னா இண்டெக்ஸை காப்பாற்ற முடியாது. ரிலையன்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு கதை. ஸோ ரிலையன்ஸ் வந்து மூவ் பண்ணி அப் சைடில் கொண்டு போனாங்க. ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க. பேங்க்ஸ் வந்து ட்ராக் பண்ணி கீழே இழுத்துருக்காங்க போன வீக்கில். ஆட்டோ இண்டெக்ஸ் 3.84% டவுன் போன வீக். ஆட்டோ ஆன்சிலரிஸ்,
சப்ளை இதெல்லாம் வந்துட்டு டிஸ்ரப்ட் ஆகுது. இது வந்து உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்புக்கு வந்துட்டு போகக்கூடியதெல்லாம் வந்துட்டு அந்த கன்சைன்மெண்ட்லாம் வந்து ஸ்டாப் ஆகுது. ஓவராலாக பார்க்கும் பொழுது ஆட்டோ இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு பேரிஷான நேச்சரில் போயிருந்திருக்கு. 3.84% டவுன். எஃப்எம்சிஜி 2.29% பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருந்துருக்காங்க. மெட்டல் இண்டெக்ஸ் 1.96% இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு போன வீக்கில். எனர்ஜி இண்டெக்ஸ் 1.96% பாசிட்டிவில் இருந்திருக்காங்க. ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்தாலும் க்ளோஸ் வைக்கும் பொழுது நியூட்ரல் டு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி 0.08% அப்படிங்கிறல ஒரு நியூட்ரல் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஃபார்மா இண்டெக்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் வந்துட்டு 3.1% டவுன் லாஸ்ட் வீக். நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் இதுதான் இப்போ பிரச்சனைக்குரியதாக இருக்குது. துபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 15 to 20% வந்து ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு கிராஷ் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டு இந்த ட்ரோன் அட்டாக் துபாய் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அட்டாக்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டெல்லாம் வந்துட்டு ஷட் டவுன் பண்ணியாச்சு. இந்த உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த விமான பயண போக்குவரத்தில் வந்துட்டு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து மைக்ரேட் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். பட் அங்கேயே அட்டாக் ஸோ அது என்னாச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணும்பொழுது உங்களுக்கு அங்கே நெகட்டிவான ஒரு இது வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.94% டவுன். மீடியா இண்டெக்ஸ் 4.35% டவுன். கன்சப்ஷன் இண்டெக்ஸ் வந்து 2.97% டவுன். நிஃப்டி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இண்டெக்ஸ் 1.23% வந்து டவுன் ஆகிருக்கு. சென்செக்ஸ் உங்களுக்கு தலகுப்புற விழுந்த ஒரு விண்மீன் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. மேலேருந்து கீழே லான்ச் பண்ண மிசைல் மாதிரி தெரியுது, மேலே போயிட்டு கீழே விழுற மாதிரி. ஒரு 2.9% வந்துட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் அவங்களுடைய கெயின் மேலே இருந்ததை வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு. லோ லெவலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சென்செக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் இப்போ 99 அப்படிங்கிறதுக்கு இருக்குது. 100 கிராஸ் பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாலர் இண்டெக்ஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஸ்ட்ரென்தன் ஆகிறது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். 97, 96 அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த இயரில் போயிருந்தாங்க அவங்க. இப்போ வந்து கீ லெவலாக அவங்களுக்கு இருக்கக்கூடியது $100.39 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 100.395 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ திரும்ப இது கீ லெவல். இதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு கிரிட்டிக்கல் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலர் இண்டெக்ஸில் இந்த இடத்துல இருக்குது. அது வந்து 101.9, அதாவது 102. ஸோ ஒன்ஸ் 100 கிராஸ் பண்ணுது அப்படின்னா 102 அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த டாலர் இண்டெக்ஸ். இந்த க்ரீன் பேக் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது மற்ற நாட்டுடைய கரன்சிக்கு. நம்மளுடைய USD/INR ஆல்ரெடி 92 அப்படிங்கிறதுல ரோல் ஆகிக்கிட்டே இருக்குது. மேலே கீழேயும் வந்து ஒரு பேரியரை வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் $5,171 பர் அவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி புல்லியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங், ரெஸ்ட்டு அண்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? வேகமாக முன்னேறி வந்தாங்க, அப்புறம் ஒரு சைட்வேஸ் நேச்சரை கொடுக்குறாங்க, அப்புறம் திரும்ப இந்த ரெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே எஸ்கலேட் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5,000லேருந்து $4,800 அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஃபர்தராக அப்சைடில் ரீசெண்டாக கொடுத்துருந்த ஹை $5,600. சரிங்களா? அப்புறம் அதுக்கு மேலே $5,720, $5,952, $6,030 பர் அவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இஃப் தே ஆர் பிரேக்கிங் தேர் சைலன்ஸ் அப்படின்னா. ஸோ டவுன் சைடில் $4,800 அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக இது ஒரு டீப்பர் கரெக்ஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸ்ட்ராக்ஷன் இதுதான். சில்வரும் அதே போல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரெஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இவங்களும் வந்துட்டு இந்த கம்பேரிட்டிவ்லி கோல்டோடு உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது சில்வர் கரெக்ஷன் அப்படின்னாலும் அதோடைய வெலட்டிலிட்டி லெவல் வந்து ஹையாக இருக்கும். ரொம்ப குயிக்காக வந்துட்டு ஒரே நாளில் வந்து ஒரு 10%, 15% கீழே விழுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா இதில் கொஞ்சம் இந்த வெலட்டிலிட்டி லெவல் வந்து ஹையாக இருக்கும்.
கோல்டு அளவுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்காது. இதில் வந்துட்டு கொஞ்சம் வெலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து அவங்க $84.47 அப்படிங்கிற மாதிரி சில்வர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோனில் போயிட்டுருக்கு ஃபார் த லாஸ்ட் 2 வீக்ஸ். ஒரே ஜோனில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. இஃப் தே ஆர் பிரேக்கிங் த ரீசன்ட் ஸ்விங் ஹை அப்படின்னா ஃபர்தராக இவங்க அப்சைடில் எஸ்கலேட் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்களும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரெஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் இது பாருங்கள். இந்த எண்ணெய் டவர்லாம் உலகத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய டவர்ஸ்லாம் இருக்கோ, புர்ஜ் கலீஃபா, ஈஃபில் டவர்லாம் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சுல, புர்ஜ் கலீஃபா இதெல்லாம் தாண்டி ஒரு டவர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குன்னா இப்போ ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் டவர் தான். இந்த க்ரூட் ஆயில் டவர் வந்து போன வீக்கில் 35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். போன வீக்குடைய லோ 6210, ஹை வந்து 8518, கிட்டத்தட்ட 2300 புள்ளிகள், 2300 ரூபா பர் பேரல் அப்படிங்கிற மாதிரி க்ரூட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. இது 9444 ரூபா பர் பேரல் அப்படிங்கிற மாதிரியும், இதோடைய ஆல் டைம் ஹையாக இருக்கக்கூடிய 9996 ரூபா அப்படிங்கிற லெவலையும், 10172 அப்படிங்கிற லெவலையும் ரொம்ப குயிக்காக வந்து ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஃபர்தராக உலக கச்சா எண்ணெய் சந்தையில் க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து $150 அப்படிங்கிறத டச் பண்ணுது அப்படின்னா, இங்கே நம்மளுடைய க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் க்ரூட் ப்ரைஸ் பர் பேரலுக்கு 13,500 ரூபா அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தூரம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. வித்தின் அ வீக்கில் 35% இன்க்ரீஸ் ஆகி வந்திருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் பெட்ரோல், டீசல் இதுக்கான காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை இப்போதைக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்கேஸ் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா கூட 7லிருந்து 8 வாரம் வரைக்கும் சமாளிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எண்ணெய் ரிசர்வ்ஸ், அதாவது ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் 3 இடத்துல ஆயில் ரிசர்வாயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து படூரில் இருக்குது, அப்புறம் வைசாக் விசாகப்பட்டினத்தில் இருக்குது, அதுக்கடுத்து மேங்களூரில் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் வந்துட்டு ஆயில் ரிசர்வர்ஸ் இருக்குது. 7லிருந்து 8 வாரம் வரைக்கும் சப்ளை இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 மில்லியன்லேருந்து 5.5 மில்லியன் பேரல்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு இம்போர்ட் பண்ணுறோம். அப்போது ஒரு 250+ மில்லியன் பேரல்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஒரு 7லிருந்து 8 வாரத்துக்கு நம்மளால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. பட் எல்பிஜி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ப்ரைஸை இப்போ ரீசெண்டாக ஒரு 60 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓஎம்சிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை ஈடுகட்டும் விதமாக இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக வந்துட்டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய தாக்கம், அந்த போர் சூழ்நிலையுடைய தாக்கம் நம்மளையும் இப்போ தாக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேயும் அது இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இன்னும் தொடர்ந்து உயரும் பட்சத்தில் இது வந்து இன்னும் பெரிய அளவில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து இது வந்து பாதிக்கும். அதனால் இப்போதைக்கு இம்மீடியட்டாக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து இவங்க இருக்காங்க க்ரூடு ப்ரைஸை. அமெரிக்கா கூட ரஷ்யா மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த ஆயில் சாங்ஷன்ஸை நீக்குவதாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவை ஒரு 30 நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருந்த டேங்கர்ஸை நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கிங்க. மார்ச் 5 வரைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் புக்கில் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 30 டேஸ் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஈரான் வார் வந்து இமீடியட்டாக போயிட்டு இருக்கக்கூடியது இமீடியட்டாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு இடத்துல இன்டைரக்டாக புரிஞ்சிக்க முடியுது யூஎஸ் வந்து கொடுத்துருக்கிறது. தவிர யூஎஸ்லேருந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஆயில் கொண்டு வரணும் அப்படின்னா 29 பில்லியன் டாலர்ஸ் பக்கமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இவ்வளோ காஸ்ட்டை கொடுத்து ஒரு ஆயில் இம்போர்ட் பண்ணும் பொழுது அந்த காஸ்ட் ரேஷியோ அதிகமாகும். 29 பில்லியன் கிடையாது, 29 மில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஎல்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஎல்சிசி வாயேஜ். யூஎஸ் கல்ஃப் கோஸ்ட்லேருந்து
உங்களுக்கு வந்துட்டு ஏசியாவுக்கு வரணும் அப்படின்னா $29 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு விலை வந்து அதிகமாயிருக்கு. ஷிப்பிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஷிப்பிங் காஸ்ட் வந்துட்டு அதிகமாகும் பொழுது அது அப்படியே வந்துட்டு அந்த இம்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தலையில் வந்து விடியும். நம்ம இந்தியா வந்து 40 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்துட்டு ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஒரு 10% அளவுக்கு நமக்கு இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை மிட்டிகேட் பண்ணி அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த நடவடிக்கைகளை இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்திய தரப்புல இருந்து. ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதையும் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்குறதையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வர்றதை அவாய்ட் பண்ணுறதையும் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ எல்லாருக்கும் இப்போதைக்கு வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் இந்த க்ரூடாயிலுடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது, எக்ஸ்பொனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்குது எக்கானமிக்கு. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போகுதுன்னா அந்த தாக்கத்துடைய வெளிப்பாடு திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு வருஷக்கணக்கில் எடுத்துக்கும். அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த வருஷக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷனுடைய இம்பேக்ட் இருக்கும். அதுக்கடுத்து எக்கனாமிக் ஸ்லோடவுனுடைய இம்பேக்ட் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அப்புறம் 3 குவார்ட்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு க்ரோத் வந்து கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னா ரிசெஷன் அப்படிங்கிற ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி போயிடும். 3 மந்த்துன்னு வச்சுக்கங்களேன், கண்டினியூவாக போயிட்டுருக்கு அப்படின்னா ரிசெஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி போயிடும். இதெல்லாம் வருது அப்படின்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஷேடோ பேங்க்குன்னு சொல்லக்கூடிய என்பிஎஃப்சிஸ், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவங்க பேக் போன் ஆஃப் எக்கானமி அவங்க சரியில்லை அப்படின்னா, அவங்க நல்லா இல்லை அப்படின்னா மற்ற எதுவுமே நல்லா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ க்ரூடாயிலுடைய ப்ரைஸ் எஸ்கலேஷன் ரொம்ப கவனமாக வந்துட்டு கையாள வேண்டிய கட்டாயத்தில் உலக நாடுகள் இப்போதைக்கு இருக்காங்க. WTI க்ரூடு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $92 கிராஸ் பண்ணியிருக்கு. நேச்சுரல் கேஸ் இது வந்து அடுத்து ஃபர்தராக வந்துட்டு பிக்கப் ஆகக்கூடிய இன்னொரு அசட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, எனர்ஜி இண்டெக்ஸு. நேச்சுரல் கேஸ் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 400%லேருந்து 500% வரைக்கும் சப்ளை ஷார்ட்டேஜ்னால இன்க்ரீஸ் ஆக கேஸ்லைனுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது கணிக்கப்படுது. ஸோ எனர்ஜியோடைய ப்ரைஸ் வந்துட்டு சர்ஜிங்கில் இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து போன 1 வீக்கில் மட்டும் 12.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 12.7%. நம்ம க்ரூடாயிலுடைய ஃபியூச்சர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிங்கிள் வீக் கெயின் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அடுத்து பிட்காயின் பிடிசி இவங்க 1,26,182 அப்படிங்கிறத போன வருஷம் கொடுத்துருந்தாங்க ஹை. அதிலிருந்து இப்போ $60,000 அப்படிங்கிற மாதிரி லோவை கொடுத்துட்டாங்க. பேரிஷ் போல் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இப்போ ஒரு சைட்வேஸ் நேச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்தராக திரும்ப இவங்க வந்துட்டு $60,000 அவங்க வந்துட்டு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா $54,000 அப்படிங்கிற மாதிரியும், அடுத்து $48,000 அப்படிங்கிற டார்கெட்டையும் டவுன் சைடில் போய் ரீச் பண்ணோம். பிட்காயின் அசட் கிளாஸும் ரொம்ப பேரிஷான நேச்சரில் சாப்பியாக அப்பப்போ வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரி அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம், ரிலீஃப் மாதிரி. பட் திரும்ப வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான செல் ஆஃப்க்கு தான் இந்த அசட்டும் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் இந்த உலகத் தலைவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஈரான் வார நிறுத்தத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்காத பட்சத்தில், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை தீர்க்காத பட்சத்தில், இப்போது சண்டே இன்றைக்கி வந்துட்டு இஸ்லாமிக் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் வந்து இன்றைக்கி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முதல் நாள் தான் ஈரான் அஃபீஷியல்ஸ் நாங்கள் ஃபெல்லோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸை அட்டாக் பண்ணதுக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அப்பாலஜிஸையும் கொடுத்துட்டு, எங்களுடைய எதிரிகள் உங்கள் நாட்டிலேருந்து எங்களை தாக்குதலுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சமயத்துக்கு நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம், அது வரைக்கும் உங்களை நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், இது வரைக்கும் நடந்ததுக்கு மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இஸ்லாமிக் லீக்கில் எல்லாமே வந்துட்டு மீட் பண்ணுறாங்க இஸ்லாமிய நாடுகள். அவங்க வந்து என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, ஈரானுக்கு எகெயின்ஸ்டான ஸ்டாண்டில் போகிறாங்களா, இல்லை வந்துட்டு ஈரானுக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணுறாங்களா, ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? ஏன்னா இங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஃப்ளோ இருக்குது. 20% ஆஃப் த குளோபல் சப்ளை வந்து எங்கே நடக்குது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நடக்குது. ஸோ ஈரானை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா இருக்கும். ஈரானும் மற்ற நாடுகளுக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ ஈரானுக்கும் மற்ற நாடுகள் தேவைப்படக்கூடியதாக இருக்கும்.
இந்த சுச்சுவேஷனில் இது போகுது. இந்த வெர்பல் வார் இப்போ வரைக்கும் க்ளோஸ் ஆன மாதிரியும் தெரியல, கம்ப்ளீட் ஆன மாதிரியும் தெரியல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகும் பொழுது ஆல்ரெடி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி டவுனில் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ், யூஎஸுடைய ஸ்பாட் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் வந்துட்டு அரௌண்ட் 1% அப்படிங்கிற மாதிரி டவுனில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்காங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பெருசாக வந்து வீக்கெண்ட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியாமல் அது வந்துட்டு மேலேயே நின்றுட்டுருக்கு. அன்லெஸ் அன்டில் இஃப் there இஸ் எனி பாசிட்டிவ் ஸ்பீச் வரல அப்படின்னா, வராத வரைக்கும் நம்ம வந்து இந்த மார்க்கெட் ரெக்கவரி, இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ், எனர்ஜி ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கவனமாக வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ். அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட் அப்பப்போ கொடுக்கத்தான் செய்யும். ஷார்ட் சைடில் இருக்கும் அப்படின்னா சரியான முறையில் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும் ஜோனில். தென் ரிட்ரேஸ்மெண்ட்டில் வரும் பொழுது திரும்ப வந்துட்டு ஃப்ரெஷ் செல் ஆஃப் க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப ஷார்ட் சைடில் போகலாம். இஃப் there இஸ் எனி பாசிட்டிவ் நியூஸ்னால் ஈக்விட்டி மார்க்கெட் தாராளமாக வந்துட்டு ஒரு 5 to 7% இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15% வந்து க்ரூட் ப்ரைஸ் வந்துட்டு சடனாக வந்து ட்ராப் ஆகும். இது வந்துட்டு புல்லிஷ் பயாஸில் நம்ம பார்க்குறது. ஸோ பார்ப்போம், இந்த மார்ச் 2வது வாரம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.